சென்னை பனையூரில் நேற்று நடைபெற்ற பாமக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்ட அளவில் பொதுக்குழுவை கூட்டி நிர்வாகிகளை நியமனம் செய்யுமாறு அன்புமணி உத்தரவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்போம். பாண்டியராஜன், இது தொடர்பான விரிவான தகவல்கள் என்ன? நேற்று சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடத்தப்பட்டது. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டதாக ஒரு தகவல் வெளியாகியிருந்தது. மாவட்டந்தோறும் பொதுக்குழு கூட்டத்தை நடத்த வேண்டும். பொதுக்குழு மூலமாக மாவட்ட நிர்வாகிகளை தேர்வு செய்து அதற்கான தீர்மானம் நிறைவேற்றி தலைமைக்கு அனுப்ப வேண்டும் என்கின்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். பாமகவினுடைய கட்சியினுடைய சட்ட விதிகளின்படி பொதுக்குழு உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு, அதாவது மாநில தலைமைக்கு எப்படி தலைவர் பதவியை தேர்ந்தெடுக்கிறார்களோ மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் மூலமாக தலைவரை தேர்ந்தெடுப்பது போல மாவட்ட அளவிலும் நியமிக்கக்கூடியவர்களை பொதுக்குழு உறுப்பினர்கள் மூலமாக நியமிக்க வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்படுகிறது. பொதுக்குழு உறுப்பினர்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே கட்சியில் இருப்பதற்கான அந்த பதவி தொடர்வதற்கான அதிகாரம் இருப்பது எனவும் பாமக கட்சி விதி இருப்பதாகவும் அவர்களுக்கான அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார். பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் அவராகவே ஏற்கனவே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், பொருளாளர் மற்றும் உள்ளிட்ட பதவியில் இருப்பவர்களை நீக்கிவிட்டு புதிதாக வருபவர்களை பொறுப்பில் சேர்க்கிறார். இந்நிலையில மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு அதிகாரம் என்கின்ற வகையில பொதுக்குழு உறுப்பினர்கள் மூலமாக அந்த பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றி தலைமைக்கு அனுப்ப வேண்டும். அதில் தலைவர் கையெழுத்திட்டால் அவர்களே நிரந்தரமாக அந்த பொதுக்குழு தேர்ந்தெடுக்கக்கூடிய காலத்தில் பணியில் இருப்பார்கள் என்கின்ற அந்த அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார். மேலும் 2026 அந்த தேர்தலில் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய தலைமையில் தேர்தலில் தொடர்ந்து பணியாற்ற தயாராக இருக்கிறோம் என்கின்ற வகையிலும் ஒரு தீர்மானத்தையும் நிறைவேற்ற வேண்டும், அதையும் தலைமைக்கு அனுப்ப வேண்டும் என்கின்ற வகையிலும் ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பாமகவினுடைய கட்சி விதிகளுக்கு உட்பட்டு தேர்தல் ஆணையத்தினுடைய வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கட்சி விதிகளின் அடிப்படையில் கட்சியை தன்வசமாக்கக்கூடிய பணிகளில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருப்பதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றி பாண்டியராஜன், விரிவான தகவல்களுக்கு.